என்னப்பா சொல், தப்பு இருக்காங்க. வணக்கம், நான் ராதாரவி. இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில், டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள், பொருளாளர் ஷாஜித் அவர்கள், உபத்தலைவர் டி மோகன் அவர்கள், துர்கா சுந்தரராஜன் அவர்கள், கே மாலா அவர்கள், இணைச் செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன், என் சதீஷ்குமார், எமி அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக விசி ஜெயமணி, இஎம்எஸ் முரளி, HR முரளிதரன், பாரதி ராஜா, சங்கர், புவனேஸ்வரி, கிருஷ்ணகுமார், ஆர் பிரபாகரன், வினோத் சாகர், ஷிபு, யோகலட்சுமி, யமுனா, மது, சோபனா. மொத்த வாக்குகள் 1645. மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போது இவ்வளவு பெரிய போராட்டம். இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் போராட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனியா போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் எதிர்த்துதான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேற ஒரு வருத்தம் இல்லை. வரைக்கும் நான் எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன். அது ஆச்சரியமா இருக்கு. ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சிருந்தேன், அதனால எனக்கு இழப்பாயிடுச்சு. அவர் வேணாங்க, அவர் இருந்தார்னா அவருடைய பையன் தொல்லை, இதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லணும். அவங்க சொல்றாங்க நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம்னு, இதான் ஒரே வார்த்தை. அது என்ன செய்யாததுன்னா, 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன இருக்கு, 10% பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டாக யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரோன்னு சொல்கிறோம். இல்லை அவங்க சொன்னதில் இந்த 10% தான் என் காதில் ஒழிச்சுது. அப்போ கூடவே இருந்தீ, 40 வருஷம் கூட இருந்தீங்க, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டா? இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன், எதில் பேசுறதுக்கு பேப்பரில் வா, இந்த இங்கே மீட் பண்ணுறோம், இதில் பேசிடு, அவர் ஓட்டு போடாதீங்கன்னு. நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். சொன்னீங்க இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துறோம், பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துறோம். யாரும் சொல்லிவிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நான் சேர்த்தது கிடையாது. ஆனால் இதனால என்ன பெரிய இழப்பு, நம்ம மூஞ்சி பேச முடியல, தேர்தல் வரைக்குமாவது பேச முடியல. அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக இருக்கு. நல்ல நண்பன், 40 ஆண்டு கால நண்பன், ஏதோ ஒரு பட்டு இருக்கும். ஏன் நம்ம தலைவராக நின்று, என்ன தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போதெல்லாம் வந்தார், பேசினார். டைம் இருக்கு அதுக்கே இப்பவே அவசரப்படணும்னு சொல்லிட்டு கடைசியில் பொசுக்க நின்றுட்டாரு. அவர் நின்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம், தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம். அவர் சொல்றார், இப்பவே சொல்றார், நான் ஜெயிச்சு வந்துட்டா
இதுலேருந்து ஒரு 6 பேரை எடுத்துருவேன்னு சொல்றேன். யார் அந்த 6 பேர்னா அவங்க குடும்பத்தில் 3 பேர், அப்புறம் வேற யாரும் 3 பேர் இல்லை. அதனால நம்ம அப்படிலாம் இல்லாம நமக்குள் உழைக்கக்கூடியவர்களை இந்த 2 ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். கூட சொல்லியிருக்கேன், தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே முதல் வேலையா யார் யாருக்கு என்னென்ன தேவை ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்காங்க, என்னென்ன தேவை. அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் துரிதமாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஹியூமன் வாண்ட்ஸ் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது யாருமே. ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்கிறோம். என் கூடவே பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாரு என்றது வருத்தம் என்று சொல்லி இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எங்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். போங்க அவர்கிட்டையும் கேளுங்க, அவர்கள் ஏதாவது கொடுப்பாரு. நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது. இதை சொன்னதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.